ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பகவான் ராமன் அவதாரம் எதற்காக நிகழ்ந்தது என்பது பற்றி நாம் பார்க்கலாம். ராமன் எதற்காக அவதரித்தார் என்று. அதாவது ராமன் ராவணனை அழிக்க வேண்டும், மேலும் எல்லா அரக்கர்களையும் அழிக்க வேண்டும் என்று ஒரு முக்கியமான காரணத்திற்காக ராம அவதாரம் நிகழ்ந்தது. எப்படின்னு, ராவணன் கடுமையாக தவம் செய்கிறார். தவம் செய்யும் போது ரொம்ப உக்கிரமாக தவம் செய்கிறார். அப்போது பிரம்மா அவர் முன் தோன்றி அவருடைய தவத்தை மகிழ்ந்து உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க, அப்போ ராவணன் சொல்றார், என்னன்னா எனக்கு யாராலும் அழிவு வரக்கூடாது, என்னன்னா இரவிலும் பகலிலும் எப்படி ஹிரண்யகசிபு கேட்டாரோ அதே மாதிரி வரம் கேட்கிறாரு ராவணன். ஆனால் அந்த நேரம் அவர் ஒன்று மறந்துறாரு. என்ன மறக்கிறார், யாரை மறக்கிறாருன்னு அந்த மனிதர்களையும் குரங்குகளையும் அவர் மறந்து விடுகிறார். சரி, பிரம்மா என்ன சொல்ல, நீ கேட்ட வரமெல்லாம் தந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார். அப்படியே நாட்கள் நடக்கிறது. இந்த ராவணன் தவம் வாங்கி விட்ட பிறகு என்ன செய்கிறார் என்றால் அனைத்து தேவர்களையும் துன்புறுத்துகிறார், கடுமையாக துன்புறுத்துகிறார். இந்த துன்பம் தாங்க முடியாத தேவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நேராக மகாவிஷ்ணுவிடம் செல்கிறார். மகாவிஷ்ணுவிடம் சென்று அங்கு நடந்தையெல்லாம் சொல்லி அவரை காப்பாற்றும்படி வேண்டுகிறார்கள். அப்போது மகாவிஷ்ணு சொல்கிறார் என்ன என்றால், இப்போது தசரத மகாராஜா புத்திர காமஷ்டியாகவும் செய்ய போகிறார், நான் அவருக்கு மகனாக பிறப்பேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறார். அதுபோல பகவான் ராமர் சங்கல்பம் செய்து விடுகிறார். அயோத்தியில் தசரத மகாராஜாவுக்கு கௌசல்யா தேவிக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி, அதுபோல் தசரத மகாராஜா புத்திர காமஷ்டி யாகம் தொடங்குகிறார். யாகம் சிறப்பாக நடைபெறுகிறது. அப்போது அந்த யாக அக்னியிலிருந்து ஒரு மகா புருஷர் தோன்றி ஒரு பாயாச பாத்திரத்தை யாரிடம் தசரதம் கொடுக்கிறார். கொடுத்து இதை உன் மனைவிகளுக்கு கொடு, குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்துவிட்டு அவர் மறைந்து விடுகிறார். அப்படி தசரத மகாராஜா தன்னுடைய 3 மனைவிகள் கோசலை, கைகேயி, சுமித்திரை, கோசலைக்கு ஒரு பங்கு, கைகேயி ஒரு பங்கு, சுமித்திரைக்கு 2 பங்கு கொடுக்கிறார். எனவே தான் சுமித்திரைக்கு 2 குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த பாயசம் பிரித்து கொடுத்த பிறகு நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இயற்கை ஒரு வருடம் முடிந்து விட்டது. ஒரு வருடம் முடிந்த பிறகு சித்திரை மாதம் சுக்குலபட்சம் நவமி திதியில் புனர்வசு நட்சத்திரம் கூடிய தினத்தில் பகவான் ராம அவதாரம் நிகழ்கிறது. உச்சி பொழுது கடகராசி கடகலக்னத்தில் அவருடைய அவதாரம் நிகழ்கிறது. அதன் பிறகு மறுநாள் பார்த்தோமானால் கைகேயின் இடத்தில் பரதன் பிறக்கிறார். அதன் பிறகு மறுநாள் சுமித்திரன் இடத்தில் லட்சுமணன் பிறக்கிறார். லட்சுமணன் பிறந்து கொஞ்ச நேரம் கழித்து சத்ருகனன் பிறக்கிறார்கள். ஆக அண்ணன் தம்பி 4 ரொம்ப டிஃப்ரெண்ட்டு கிடையாது, ஜஸ்ட் 2 days தான். ராமர் பிறந்த 2 நாட்களில் மற்ற 3 தம்பிகளும் பிறந்து விடுகிறார்கள். 3 பேர், அது 4 தம்பி பேரில் 3 பேர் ஒரே ராசி. எப்படி, ராமர் புனர்பூசம் கடகராசி. அதன் பிறகு பரதன் பார்த்தோம்னா பூச நட்சத்திரம் மறுநாள் பிறக்கிறார், அதுவும் கடகராசி. லட்சுமணன் ஆயில்யம் கடகராசி. அதன் பிறகு சத்ருகனன், இது எப்படின்னா ஆயில்யம் முடிஞ்சு மகம் தொடங்கியவுடன் சத்ருகனன் பிறந்திருக்க வேண்டும். 2 பேரும் இரட்டையர்கள். எனவே தான் அவர் மட்டும்தான் சிம்ம ராசி, மற்ற 3 பேரும் ஒரே ராசி தான். ஆக நன்றாக அந்த அரண்மனையில் வளர்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய குருகுல கல்வி எல்லாமே அவர்கள் குருவான வசிஷ்ட ரிஷியை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். அவரிடம் நன்றாக பாடம் கற்று எல்லா வித்தைகளையும் கற்று அவர்கள் சௌக்கியமாக அந்த அரண்மனையில் வளர்ந்து வருகிறார்கள். ராம குடும்பத்தில் அதாவது அண்ணன் தம்பி 4 பேர், அதில் 3 பேர் ஒரே ராசி தான், ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். அதிலேயும் ராமர் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தார். ஒரு அண்ணன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி வாழ்ந்து வந்தார். தம்பிகளுடன் எப்படி பாசம் காட்ட வேண்டுமோ அது மாதிரி நடந்து வந்தார். அதுபோல் மற்ற 3 தம்பிகளும் அண்ணனை எப்படி மதிக்க வேண்டுமோ அதன்படி அவர்களும் வாழ்ந்து வந்தார்கள். ஆக ஒரு எடுத்துக்காட்டாக 4 இருந்தார்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யும், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மங்களாணி போவோம்.